த மான்ஸ்டர் சம்மர். இந்த படத்தோடைய ஹீரோ நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி நீங்க ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனுடைய லைவ் ஆக்ஷன் வந்துச்சுல்ல, அந்த படத்துல இவரை நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த படத்துல இவர் தான் ஆஸ் அ லீட் ஆக்டரா பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இன்னுமுமே நிறைய பெரிய காஸ்ட்லாம் இந்த படத்துல உங்களுக்கு பாக்குறது கிடைக்கும். அண்ட் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல. சோ இந்த படத்துல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்காரு. அண்ட் அந்த ஐலாண்ட்ல ஆல்ரெடி ஒரு பேய் இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே என்ன நம்புறாங்கன்னா, அந்த பேய் வந்து குழந்தைங்களை கொண்டு போய் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருது. சோ அதனாலே அங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால பயந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோன்ற அந்த பயத்திலேயே தான் அவங்களுடைய நாட்களை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அங்க வர நம்ம ஹீரோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்றாருன்னா இந்த படத்துல உங்களுக்கு பாக்குறது கிடைக்கும். சோ இப்ப ரீசென்ட் டைம்ல வர எந்த ஹாரர் படத்தை பார்க்கும்போதும் நம்ம ஆடியன்ஸோடைய மனசுல கான்ஜூரிங் உடைய ஒரு மைண்ட் செட் உட்கார்ந்து, ஏன்னா கான்ஜூரிங்ல எந்த அளவுக்கு அவங்க ஹாரர் எலிமெண்ட்ஸை பார்த்தாங்களோ அதை விட கம்மியா தான் மத்த இதுல பார்த்திருப்பாங்க. சோ இந்த படத்துல கான்ஜூரிங் லெவலுக்கு ஒரு ஹாரர் எலிமெண்ட் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. ஏன்னா இந்த படத்துலயும் ஹாரர் எலிமெண்ட் இருக்கு, உங்க எல்லாருக்கும் கன்வென்ஷனாவும் இருக்கும், பட் அந்த லெவலுக்கு இருக்காது.